இந்த 10 கட்டிகளால் செய்யப்பட்ட பாலடை கட்டிகளையும் கொண்டு போ. உன் சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்து வா என்று சொல்லி அனுப்பினான். தாவீது மறுநாள் காலையில் சீக்கிரமாக புறப்பட்டு ஆடுகளை ஒருவனிடம் ஒப்படைத்துவிட்டு தன் தகப்பன் சொன்னபடியே போனான். அவன் பாளையத்திற்கு வந்தபோது படைகள் யுத்தத்திற்கு வரிசை கட்டி ஆரவாரம் செய்து கொண்டிருந்தன. தாவீது தன் சகோதரர்களிடம் போய் நலம் விசாரித்தான். அப்போது கோலியாத் மீண்டும் வந்து சவால் விட இஸ்ரவேலர் அவனை பார்த்து மிகவும் பயந்து ஓடினார்கள். தாவீது இதைக் கண்டதும் ஆச்சரியப்பட்டான். இந்த பிலிஸ்தியன் யார்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்க இவன் யார் என்று தாவீது அங்கிருந்தவர்களை கேட்டான். சவுல் ராஜாவின் காதுகளுக்கு தாவீதின் வார்த்தைகள் போய்ச் சேர்ந்தன. சவுல் தாவீதை வரவழைத்தான். தாவீது சவுலிடம், இந்த பிலிஸ்தியன் நிமித்தம் ஒருவனும் சலித்து கொள்ள வேண்டாம். உம்முடைய அடியேன் போய் இவனுடன் யுத்தம் பண்ணுவேன் என்றான். சவுல் தாவீதிடம், நீ இந்த பிலிஸ்தியனை